Hello children, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 4th standard English term on unit 3ல இருக்க Let us read Buju's Brave Adventure. புஜு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில் வர ஒரு மெயின் கேரக்டர் நேம். பிரேவ் அப்படின்னா தைரியமாக, அட்வென்ச்சர் அப்படின்னா சாகசம். ஓகேங்களா? புஜுவோட தைரியமான சாகசம் அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். On a nice winter morning, Buju's family set out on the trip to the nearby hill. ஒரு வின்டர் மார்னிங் அப்போ, ஒரு குளிரான ஒரு மார்னிங் அப்போ புஜுவோட ஃபேமிலி வந்து பக்கத்தில் இருக்க மலைக்கு ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போகிறாங்க. அப்போ வந்து புஜுவோட கசின்ஸான அப்பு, பாலா, சூர்யா அண்டு ஜனனி வந்து அவங்க கூட சேர்ந்து போகிறாங்க. அந்த இந்த கிட்ஸ் எல்லாருமே புஜ்ஜு, அப்பு, பாலா, சூர்யா, ஜனனி எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க மம்மி சொல்கிறாங்க, லுக் கிட்ஸ், பி அரவுண்ட் அஸ். எங்களை சுற்றி தான் இருக்கணும், எங்கள் கூடயே தான் இருக்கணும், தனியாக எங்கேயும் ஓடிடக்கூடாது, தனியாக எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு புஜுவோட மம்மி சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் எஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம், சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜனனி என்ன பண்ணுறான்னா, மா see the waterfall அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு ஜனனி பார்க்குறா. அப்போ அம்மா வந்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு அம்மா சொன்னாங்கள, அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் அன்பேக், அதாவது சாப்பாட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிட்ஸ் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணாத, அவங்க அம்மா சொன்னதை கேட்காம அந்த வாட்டர் ஃபால் கிட்ட ஓடுறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட 2 பேருமே சொல்லாமல் ஓடுறாங்க. ரன் 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 அப்படின்னு வேகமாக ஓடுறாங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இது மாதிரி ஓடுறாங்க. அப்போ வந்து ஓ ஐ ஃபீல் டூ ஹங்க்ரி, ஐ ஹாவ் ஒன்லி ஒன் குவா, ஐ ஷால் ஈட் மை செல்ஃப். அப்போ வந்து அதில் வந்து அப்பு வந்து அவனுக்கு வந்து ரொம்பவே ஹங்க்ரியாக இருக்கனால ஒரே ஒரு கொய்யாப்பழம், குவா அப்படின்னா கொய்யாப்பழம், அது வந்து வச்சுருக்கானா, அதை வந்து நம்மளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து சூர்யா கேட்குறான், ஹே அப்பு, வாட் ஆர் யூ ஈட்டிங், என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அப்போ வந்து நத்திங், எதுவுமே சாப்பிட்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அப்பு வந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றனால ரொம்பவே விழுங்குறான். மென்று சாப்பிடாம நல்லா விழுங்கி சாப்பிட்டனால அவனுக்கு வந்து ஹிக்கப்ஸ் அப்படின்னா விக்கல் வந்துடுது. அதுக்கப்புறம் விக்கல் வந்ததுக்கப்புறமேட்டு தண்ணி குடிக்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்புவும் சூர்யாவும் 2 பேருமே அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயே ரிட்டன் போயிட்டாங்க. ஓகே, வேர் டிட் யூ கோ, வாட் அபவுட் அதர்ஸ் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. எங்கே போனீங்க, மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. அதுக்கு வந்து சூர்யாவும் அப்புவும் என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்கப்பா, அவங்க அங்கே தான் பக்கத்தில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். Without noticing, the other 3 kept running towards the waterfall. அவங்க 2 பேரும் வந்ததே தெரியாமல் மற்ற 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாட்டர் ஃபால் கிட்ட ஓடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாலாவும் ஜனனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மங்கியை பார்க்குறாங்க. அந்த மங்கி ஒரு நாட்டியான மங்கி, ஒரு குறும்புத்தனமான மங்கியை பார்க்குறாங்க. அந்த மங்கி கிட்ட அது எப்படி ஆக்ட் பண்ணுறதோ, நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி மங்கி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே அதுக்கிட்ட வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க 2 பேர்த்துமே எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு ஜர்னி சொல்கிறா. அதுக்கு வந்து லெட்ஸ் கோ, நம்ம போகலாம், இப்போ எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாலாவும் ஜனனிக்கும் பசி வந்தனால அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயே திரும்ப போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே மீதி 4 பேருமே வந்து அப்பு, பாலா, ஜனனி, சூர்யா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்க அம்மா அப்பா கிட்ட ரிட்டன் வந்துட்டாங்க. பட் ஆனால் நம்மளுடைய ஸ்டோரியில் வர இந்த புஜ்ஜு மட்டும் இவங்களெல்லாம் பார்க்காத அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அந்த வாட்டர் ஃபாலை நோக்கி போயிட்டான். அப்புறமேட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த வாட்டர் ஃபால் அழகாக இது பண்ணுறதை பார்த்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இப்போ இவங்க 4 பேரும் திரும்பி வந்ததை இவன் கவனிக்கல. அதுக்கப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை.
ஓ நோ! ஐ அம் அலோன். ஐயோ! நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்பு, சூர்யா, ஜனனி, பாலா அப்படின்னு அவன் கூப்பிடுறான். நீங்கலாம் எங்க போனீங்க அப்படின்னு அவன் கத்துறான். அப்ப அவன் கத்திட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் வருது. அது என்ன சவுண்டு? லயன் லயன் சவுண்ட் போடுற அம் சத்தம் வந்து புஜுக்கு கேக்குது. மம்மி அப்படின்னு இப்ப நம்ம ஏதாவது பயந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? அம்மா அப்படின்னு கத்துவோம்ல, அதே மாரி நம்ம புஜ்ஜுவும் மம்மி அப்படின்னு கத்துறான். இப்ப வந்து புஜ்ஜு எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா, நான் வந்து இப்ப பயப்படக்கூடாது. நான் வந்து இப்ப அம்மா, அப்பா கிட்ட போற வழிய கண்டுபிடிக்கணும். அதுக்காக அவன் என்ன திங்க் பண்ணான்னா, ஃபுட் பிரிண்ட்ஸ்னா காலடி தடங்கள். அவங்க வந்த காலடி தடங்கள் இருக்குல்ல, அத ஃபாலோ பண்ணி, இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். அம்மா கிட்ட போற வழிய சொல்லும் அப்படின்ட்டு, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ ஃபாலோ பண்ணி போறான். அந்த வேல வந்தனால ஒரு பிக்கான பெரிய ஒரு காலடி தடம் இருந்துச்சு. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, இது வந்து கண்டிப்பா அப்புவோட காலடி தடமா தான் இருக்கும். ஏன்னா வந்து, அவன் தான் ரொம்ப குண்டா இருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் அம் கடைசில என்ன பண்றான், அத வந்து கண்டுபிடிச்சுட்டான் அவங்க அம்மா. "எஸ்மா ஐ ஹேவ் ஃபவுண்ட் யூ அட் லாஸ்ட்." நான் வந்து ஃபைனலா உங்கள கண்டுபிடிச்சுட்டேன். அதுக்கு வந்து அம்மா சொல்றாங்க, "எங்க போயிருந்த?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வந்து உன்னைய நெனச்சு ரொம்ப பயந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து புஜ்ஜி சொல்றான், "நான் இப்ப வந்து என்னுடைய மிஸ்டேக்க உணர்ந்துட்டேன். நான் என்னோட தவற உணர்ந்துட்டேன்ம்மா. உங்க சொன்ன பேச்சு கேட்காம நான் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க தனியா போக்கூடாதுன்னு சொல்லியும் நான் போயிட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்கம்மா." அப்படின்னு அவனுடைய மிஸ்டேக்க நெனச்சு அவன் வருத்தப்படுறான். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்டோரி மூலியமா நம்ப என்ன மாரல் தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, நம்ப எங்கேயாவது நம்ப இப்ப சின்ன பசங்களா இருக்கோம்ல, ஸோ அதனால நம்ப பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம தனியா எங்கேயும் போயிறக்கூடாது. அது மாதிரி இப்ப புஜ்ஜு வந்து அம் புஜ்ஜி எப்படி கரெக்ட்டா யோசிச்சு ஃபுட் பிரிண்ட்ஸ ஃபாலோ பண்ணி அவங்க அம்மாட்ட வந்து சேர்ந்தாங்களோ, அதே மாரி நம்பளும் ஒரு வேள தனியா போனா வரணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ப வந்து அம்மா, அப்பாவ விட்டு தனியா போகாத, அம் மம்மி, டாடியோட ஹெல்ப்போட தான் எங்க இருந்தாலும் வெளிய போணும். ஓகேங்களா? எங்கேயும் தனியா போயிறாதீங்க. ஓகே? நம்ம பெரியவங்களானோனே தனியா போய்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம சின்ன பசங்களா இருக்கனால நம்ம மம்மி, டாடியோட ஹெல்ப்போட தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிஞ்சுச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாரி ஸ்டோரீஸ பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.